இளையராஜா பாட்டு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த 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 30 ஆண்டுகளில் ஒரு பாட்டு ரொம்ப அதிகமாக அவர் பாட்டை விரும்பப்படுற பாட்டு வந்து தென்றல் வந்து தீண்டும் போது. அப்போ இந்த பாட்டு வந்து நம்மளுடைய ஜெனரேஷனுக்குள்ளே பாட்டு, ஒரு ஜெனரேஷனுக்குள்ள பாட்டு. அப்போ ஏன் அந்த பாட்டு அவ்வளோ ஆச்சு அப்படின்றத ரொம்ப ஃபிலாசபிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் அதை பற்றி படிக்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பகிரக்கூடிய வாய்ப்பு எனக்கு அங்கே கிடச்சிது. அந்த அந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நான் பேசும்போது ரொம்ப நேரம் பாட்டை பற்றி பேசினா உங்களுக்கே போர் அடிக்கும். ஆனால் அங்கே பாடல்கள் மட்டும்தான் அங்கே. இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு டான்ஸை பற்றி எவ்வளோ நேரம் பேசலாம் சொல்லுங்கள். ஆனால் ஒரு டான்ஸ் ஷோவில் வந்து ஹீ கேன் ஸ்பீக், ஹீ கேன் டாக், ரொம்ப இன்டிகஸியாக அவர் அதாவது லோவர் பார்ட்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஹையர் அப்படி பேசலாம்ல. அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது போக எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய ஸ்பேஸ் விஜய் டிவியில் அவங்க எனக்கு வந்து அந்த 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 க்ரூ கொடுத்த எனக்கு பெரிய ஸ்பேஸ். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்கள ரீச் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார்.